ஐஎஸ்சி ஃபைனல் இயர் எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. 2024ஆம் ஆண்டு வினாக்களுக்கு பதில் டெக்ஸ்ட் வடிவில் வீடியோ லிங்க்ஸுடன் கூடிய QR கோடுடன் என்னிடம் கிடைக்கிறது. நீங்கள் அதனை அப்படியே பயன்படுத்தலாம் அல்லது வீடியோ லிங்கை பயன்படுத்தி வீடியோ வடிவிலும் பதில்களை பார்க்கலாம். ஒரு மவுஸ் கிளிக் உங்களை வீடியோவுக்கு இட்டுச் செல்லும். The consumption function is shown by the curve C. அதனுடைய பிரதி வேண்டுவோர் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் உள்ள என்னுடைய இமெயில் ஐடியை பயன்படுத்தி என்னை தொடர்பு கொள்ளலாம். இது Answers to ISC 2024 போர்டு எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ் என்ற சீரீஸின் 13வது பகுதி. ஏற்கனவே செக்ஷன் A மற்றும் செக்ஷன் B பகுதிகளில் உள்ள அனைத்து வினாக்களுக்கும் பதில் பார்த்துவிட்டு செக்ஷன் Cயில் உள்ள வினாக்களுக்கு பதிலளிக்க தொடங்கியுள்ளோம். இந்த செக்ஷனில் ஒவ்வொரு வினாவுக்கும் 8 மதிப்பெண்கள் ஆகும். இந்த வினாவில் 2 சப்டிவிஷன்கள் உள்ளன. இனி முதலாவது சப்டிவிஷன். State whether the following items will be included in the estimation of national income or not. Give a reason for your answer. Fresh tomatoes used by a food processing company. Wooden cupboard purchased by a family. இதற்கு 2 மதிப்பெண்கள். பதில்: Fresh tomatoes used by a food processing company. ஃப்ரெஷ் டொமேட்டோஸ் ஃபுட் ப்ராசஸிங் கம்பெனியால் ஒரு இன்புட்டாக பயன்படுத்தப்படுகிறது. எனவே ஃப்ரெஷ் டொமேட்டோ ஒரு இன்டர்மீடியட் குட். அதனால் இதனை நேஷனல் இன்கம் எஸ்டிமேஷனில் சேர்க்கக்கூடாது. உடன் கப்போர்ட் பர்ச்சேஸ்ட் பை எ ஃபேமிலி. ஒரு ஃபேமிலி கப்போர்டை வாங்குகிறது. அதனால் இது ஃபைனல் குட். எனவே இதனை நேஷனல் இன்கம் கால்குலேஷனில் சேர்த்து கொள்ள வேண்டும். Subdivision 2. Calculate national income using income method and output method. Value of output 1200 crores. Wages and salaries 165 crores. Rent 60 crores. Subsidies 15 crores. Mixed income of self-employed 180 crores. Employers' contribution to Social Security 15 crores. Value of intermediate consumption 600 crores. Interest 7 crores. Factor income earned from abroad 15 crores. Indirect taxes 90 crores. Profits 23 crores. Depreciation 75 crores. Factor income paid abroad 30 crores. இந்த வினாவுக்கு 6 மதிப்பெண்கள். பதில்: இந்த ப்ராப்ளம் இன்கம் மெத்தட் மற்றும் அவுட்புட் மெத்தடுகளை பயன்படுத்தி நேஷனல் இன்கம் அதாவது NNP அட் ஃபேக்டர் காஸ்ட்டை கணக்கிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. முதலில் இன்கம் மெத்தடை பயன்படுத்தி நேஷனல் இன்கமை எஸ்டிமேட் செய்வோம். இங்கு பயன்படுத்த வேண்டிய ஃபார்முலா NDP at factor cost equal to compensation of employees plus operating surplus plus mixed income ஆகும். அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் NDP at factor cost equal to CE plus OS plus MI. இந்த இன்கம் மெத்தடில் முதலாவதாக நாம் NDP at factor காஸ்ட்டை கணக்கிட்டு விடலாம். இந்த ஃபார்முலாவில் CE டைரக்டாக கொடுக்கப்படவில்லை. வினாவில் கொடுக்கப்பட்டுள்ள வேஜஸ் அண்ட் சேலரிஸ் 165 crores, எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு சோஷியல் செக்யூரிட்டி 15 crores என்ற ஐட்டங்களை பயன்படுத்தி கணக்கிட்டு விடலாம். அம்மதிப்புகளை CE equal to wages and salaries plus employers contribution to social security என்ற ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் செய்து சுருக்குவோம். 165
plus 15 180 crores. OSM நேரடியாக கொடுக்கப்படவில்லை. நாம் தான் ப்ராப்ளத்தில் கொடுக்கப்பட்டுள்ள rent 60 crores, interest 7 crores, profit 23 crores ஆகியவற்றிலிருந்து கணக்கிட வேண்டும். இவைகளிலிருந்து OSஇன் மதிப்பு 60 plus 7 plus 23 90 crores என கணக்கிட்டு விடலாம். நமக்கு மேலும் ஒரு மதிப்பு தேவை, அது MI. இது எப்போதுமே நேரடியாக கொடுக்கப்பட்டிருக்கும். மிக்சட் இன்கம் ஆஃப் செல்ஃப் எம்ப்ளாய்டு 180 crores. நமக்கு தேவையான அனைத்து மதிப்புகளும் கிடைத்து விட்டன. இனி NDP அட் ஃபேக்டர் காஸ்ட் ஈக்குவல் டு CE plus OS plus MI என்ற ஃபார்முலாவை பயன்படுத்தி NDP அட் ஃபேக்டர் காஸ்ட்டை எஸ்டிமேட் செய்வோம். மதிப்புகளை ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் செய்து சிம்பிளிஃபை செய்வோம். 180 plus 90 plus 180 450 crores. இறுதியாக NFIA மதிப்பை NDP அட் ஃபேக்டர் காஸ்டுடன் கூட்டுவதன் மூலம் நேஷனல் இன்கம் அதாவது NNP அட் ஃபேக்டர் காஸ்ட்டை பெற முடியும். NFIA மதிப்பு நேரடியாக கொடுக்கப்படவில்லை. நாம் அதனை ஃபேக்டர் இன்கம் ஏர்ன்டு ஃப்ரம் அப்ராட் 15 crores, ஃபேக்டர் இன்கம் பெய்டு அப்ராட் 30 crores ஆகிய ஐட்டங்களை பயன்படுத்தி எஸ்டிமேட் செய்வோம். மதிப்புகளை ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் செய்து சிம்பிளிஃபை செய்வோம். 15 minus 30 negative 15. நமக்கு NNP at factor cost equal to NDP at factor cost plus NFIA என்ற ஃபார்முலாவுக்கு தேவையான அனைத்து மதிப்புகளும் தெரியும். மதிப்புகளை சப்ஸ்டிடியூட் செய்து சிம்பிளிஃபை செய்யவும். 450 plus within brackets negative 15 bracketsகளை அகற்ற 450 minus 15 435 crores. NNP at factor cost 435 crores. நாம் இப்போது அவுட்புட் மெத்தடை பயன்படுத்தி நேஷனல் இன்கமை எஸ்டிமேட் செய்வோம். ப்ராப்ளத்தில் கொடுக்கப்பட்ட ஐட்டங்கள் வேல்யூ ஆஃப் அவுட்புட் 1200 crores, வேல்யூ ஆஃப் இன்டர்மீடியட் கன்சம்ஷன் 600 crores என்பதன் மூலம் நாம் பயன்படுத்த வேண்டிய ஃபார்முலா GDP at market price equal to value of output minus value of intermediate consumption என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மதிப்புகளை சப்ஸ்டிடியூட் செய்து சிம்பிளிஃபை செய்வோம். 1200 minus 600 crores. அடுத்து NDP at market price equal to GDP at market price minus depreciation என்ற ஃபார்முலாவை பயன்படுத்தி NDP at market price மதிப்பை காண்போம். டிப்ரிசியேஷன் 75 crores. அதை ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் செய்து சிம்பிளிஃபை செய்ய 600 minus 75 525 crores கிடைக்கிறது. அடுத்து NDP at market price minus NIT அதாவது net indirect tax என்ற ஃபார்முலாவை பயன்படுத்தி NDP at factor cost என்ற மதிப்பை கணக்கிட வேண்டும். NIT மதிப்பு நேரடியாக கொடுக்கப்படவில்லை. எனவே கணக்கில் கொடுக்கப்பட்ட indirect tax 90 crores, subsidies 15 crores ஆகிய மதிப்புகளின் மூலம் NITயை கணக்கிடுவோம். மதிப்புகளை NIT equal to indirect tax minus subsidy என்ற ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் செய்து சிம்பிளிஃபை செய்வோம். 90 minus 15 75 crores. இப்பொழுது NDP at factor cost equal to NDP at market price minus NIT என்ற ஃபார்முலாவை பயன்படுத்தி NDP at factor costஐ கணக்கிடுவோம். மதிப்புகளை சப்ஸ்டிடியூட் செய்து சிம்பிளிஃபை செய்வோம். 525 minus 75 450 crores. இறுதியாக NNP at factor cost equal to NDP at factor cost plus
NFIA என்ற ஃபார்முலாவை பயன்படுத்தி NNP at factor cost மதிப்பை காண்போம். We have NDP at factor cost 450 crores. NFIA negative 15 crores. இதை நாம் ஏற்கனவே கணக்கிட்டு வைத்துள்ளோம். அந்த மதிப்புகளை ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் செய்து நேஷனல் இன்கமை எஸ்டிமேட் செய்வோம். 450 plus within brackets negative 15, 450 minus 15, 435 crores. NNP at factor cost equal to 435 crores. முடிவாக மதிப்புகளை தெளிவாக எடுத்து இம்மாதிரி எழுதுவோம். நம்முடைய இன்றைய டிஸ்கஷன் இத்துடன் முடிவுற்றது. மீண்டும் அடுத்த வீடியோ லெசனில் சந்திப்போம்.